Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. TN Bankers YouTube சேனலில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க சார்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இவரை தெரியாத காம்படிட்டிவ் எக்ஸாமில் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் டிஜிட்டல் அவார்டில் இவரோட நேம் அங்கே செலக்ட் ஆகிருக்கு. அவருக்கு எத்தனை பேர் நீங்கள் ஓட் பண்ணீங்க? போயிட்டு ஓட் பண்ணுங்க. இவர் ஒரு சோலோவாக ஒரு புரட்சியே உருவாக்குனாரு நம்மளுடைய காம்படிஷன் ஃபீல்டில். எனக்கே இவரோட வீடியோ ரொம்ப இம்பேக்டாக இருந்திருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் இருந்தபோது 2017 நான் பேங்கிங் ஆஸ்பிரண்டாக இருந்தபோது, பிகினராக இருக்கும்போது டிஏ பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் டிஏ ஆன்சர் வராது. ஸோ இவரோட வீடியோவை நான் ட்ரெயினில் எக்ஸாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து எங்கள் ஊருக்கு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது இவர் வீடியோ எடுத்து பார்த்தேன். அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துருந்தது. செம்ம இம்ப்ரெசிவ். ஸோ ஒரு வீடியோவே உங்களுக்கு பேசிக்காக சின்ன பசங்களுக்கு புரியுற மாதிரி கான்செப்ட் மெத்தட் இல்லாமல் எக்ஸ் ஃபார்முலா வச்சுக்கிட்டே உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பாரு ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சார். இப்படி நம்ம அவர்கிட்ட இருந்து ஒரு 10 பைசா கூட அவருக்கு எதுவுமே நம்ம கொடுக்காம அவர்கிட்டேருந்து நம்ம பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டு எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் போனால் அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அவருடைய பிளாக் ஷீப் அவார்டுக்கு போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இதுதான் அவருடைய பிளாக் ஷீப் அவார்டு வெப்சைட்டு. இது வெப்சைட்டு பிளாக் ஷீப் இண்டியா நீங்கள் டைப் பண்ணிக்கலன்னா இதுக்குள்ளே போகும். இதில் போயிட்டு அவார்ட்ஸில் ஓட் நவ் பண்ணிக்கலன்னா இப்படி இருக்கும். உங்களுடைய நேமு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு இதை ரெண்டையும் சம் பண்ணி நீங்கள் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா டிஜிட்டல் அவார்டு அப்படிங்கிற ஒரு காலம் வரும். புரிஞ்சுதுங்களா? டிஜிட்டல் அவார்டில் போனீங்கன்னா எஜுகேஷன் சேனலில் இருக்கும். எஜுகேஷன் சேனலில் நம்ம ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் சாருடைய வெப்சைட் இருக்கும், போயிட்டு பாருங்கள். ஸோ இது நம்மளுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும் ஓட்டிங்கு. நீங்கள் போயிட்டு இமிடியேட்டாக ஓட் பண்ணுங்கள். என்னுடைய லைஃப்பில் இம்பேக்ட் பண்ண 4 பேரில் இவரும் ஒருத்தர். கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இது நமக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். புரிஞ்சுதுங்களா? இவர் கண்டென்ட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுங்களா அவங்களுக்கு? முதல்ல ரெயினில் கூட பார்க்காம மழையில் நினைஞ்சிக்கிட்டே கண்டென்ட் எடுத்திருக்காரு. ஒரு குட்டி ரூமில் ஷூட் பண்ண இடம் இல்லாமல் அவர் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாருன்னு நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நியூ இயர்ஸ் ஃப்ரெண்டாக தான் இவர் இப்போ 1.69 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம். அவர் சப்ஸ்கிரைபர் வேல்யூ கம்மியாக இருக்கும்போதே நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு தாண்டி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்காருன்னு என்ன மாதிரி பழைய ஹஸ்பண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? கண்டிப்பாக அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இன்றைக்கி அவர் பெரிய ஆளாக இருந்தாலையும் அவர் உங்களுக்காக எந்த ஒரு மணியும் இல்லாமல் ஜஸ்ட் அவரோட டெஸ்ட் பேக் கூட ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்போல்லாம். நான் இவருடைய டெஸ்ட் பேக்கில் சிம்பிளிகேஷனே எனக்கு ஸ்பீடு வந்ததுக்கு காரணமே இவரோட டெஸ்ட் பேக்கில் நான் வாங்கி போட்டது தான். இப்போ அது இல்லை. அப்போ இருந்துச்சு செட் 1 செட் 2ன்னு வரும் சிம்பிளிகேஷனில். அதில் ஒவ்வொரு செட்லையும் 25 கொஸ்டின் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் போட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மி அதாவது யூடியூப்பில் இவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கோல்டனாக இருந்துச்சு. தமிழ் சேனல்லையும் அவ்வளோ சிம்பிளாக இருப்பார். இங்கிலீஷே தமிழில் தான் பேசுவார். ஸோ அவ்வளவு நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு கோச்சிங் சென்டரில் நீங்கள் போய் படித்தா கூட 30,000 40,000 ஆகும். ஒரு சில டம்மி கோச்சிங் சென்டரில் காசை மட்டும் வாங்கிக்கிட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு சில கோச்சிங் சென்டர் தான் தரமாக இருக்குது. நிறைய கோச்சிங் சென்டரில் உங்கள்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றிடுவாங்க. தெரு கோச்சிங் சென்டர் இருக்கும். சரிங்களா? பட் ஆனால் உங்கள்கிட்ட 10 பைசாவுக்கு காசு வாங்காமல் வெறும் யூடியூப் வியூஸுக்காக மட்டுமே நீங்கள் படித்து பாஸ் பண்ணுன்றதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி இவர் ரிஸ்க் எடுத்து நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிருக்கோம். அதுக்கு நன்றி கடனாக நீங்கள் புது ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, பழைய ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்போ படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போயே போய் ஓட் போடுங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் போய் ஓட் போடுங்க. ஸோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் ஓட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக நீங்கள் அவருக்கு போடக்கூடிய ஓட் எனக்காக தான். அவரோட கான்டாக்ட் நம்பர் கூட என்கிட்ட கிடையாது. நான் இப்போ தான் டெலிகிராம் குரூப்பில் கேட்டால் யார்கிட்ட இல்லை. ஸோ பட் ஆனால் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். நீங்கள் போய்ட்டு அவருக்கு ஓட் போடுங்க. இது நீங்கள் அவருக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு போடக்கூடிய ஓட்டு. என்னுடைய ஃபாலோவர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் போய் அவருக்கு ஓட் போடுங்க. ஸோ ஓட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். போய் ஓட் போடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் ஓட்டை. உங்கள் அப்பா அம்மா, உங்களோட அக்கா, சிஸ்டர், அண்ணன், தம்பி, தங்கச்சி யார் அக்கௌண்ட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி ஓட் போடுங்க. ஓகேங்களா?
ஓட்டிங் க்ளோஸ் ஆக போகுது. சார் வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட நல்ல ஓட்டு வாங்கணும் சார். சரிங்களா? அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட். சரி வாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். வெள்ளிக்கிழமை மங்களகரமாக மெயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம மெயின்ஸ் கிளாஸ் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, போயிட்டு நீங்கள் பிளாக் ஷிப்பில் ஓப்பன் பண்ணிட்டு சாருக்கு ஓட் போட்டுருங்க. ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ்.